வீடியோவை டெலீட் செய்த முத்து. ரோஹிணி பற்றி மனோஜிடம் போட்டு உடைத்த தினேஷ். பரபரப்பில் சிறகடிக்க ஆசை. மீனா தம்பி சத்யா படிக்கும் கல்லூரிக்கு சென்று முத்து ஒரு வழியாக பிரின்சிபாலிடம் பேசி சத்யாவை பரீட்சை எழுத வைக்கிறார். அதன் பின்பு தன்னுடைய நண்பர் செல்வத்தினை சந்திக்கிறார். அப்போது செல்வத்திடம் சத்யா திருடிய வீடியோ என்னுடைய போனில் உள்ளது. இப்போது சத்யா திருந்திட்டான். இனி மேலும் இந்த வீடியோவை நான் வைத்திருந்து அதை யாரோ ஒருவர் பார்த்து அல்லது வெளியே வந்துவிட்டால் அது சத்யாவோட வாழ்க்கையவே மிகப்பெரிய அழிவு பாதித்துவிடும். அவன் இப்போதுதான் திருந்தி ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் இந்த வீடியோவை டெலீட் செய்து விடலாம் என்று முடிவு செய்தேன் என்று முத்து செல்வத்திடம் தெரிவிக்கிறார். அதற்கு செல்வம், நீ எடுத்துள்ள முடிவு சரிதான், உடனே இதை டெலீட் செய்திரு என்று செல்வம் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து முத்து தன்னுடைய போனில் இருக்கும் வீடியோவை டெலீட் செய்து விடுகிறார். பின்பு வீட்டிற்கு சென்று எப்போதும் போல் தன்னுடைய தொலைபேசியை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மனைவி மீனாவிடம் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார் முத்து. அப்போது வீட்டில் இருக்கும் ரோஹிணி கண்ணில் முத்துவின் தொலைபேசி படுகிறது. உடனே இதுதான் சரியான நேரம், முத்து தொலைபேசியில் இருக்கும் சத்யாவின் வீடியோவை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று முத்து தொலைபேசியை எடுத்து சத்யா வீடியோவை தேடி தேடி பார்க்கிறார் ரோஹிணி. ஆனால் அந்த வீடியோ முத்து போனில் இல்லை. முத்து போன் இடையில் கீழே விழுந்ததில் அப்போது ரிப்பேர் கொடுத்த நேரத்தில் அந்த வீடியோ டெலீட் ஆகி இருக்குமோ என்கிற சந்தேகம் ரோஹிணிக்கு வருகிறது. இருந்தாலும் தினேஷ் நம்மளுக்கு தொல்லை கொடுப்பானே, சிட்டி இந்த வீடியோ இருந்தால்தான் உதவி செய்வேன் என்று சொல்லிட்டானே என்று புலம்புகிறார் ரோஹிணி. இதனைத் தொடர்ந்து ரோஹிணி பார்லரில் இருக்கும்போது அங்கே சென்ற தினேஷ், என்னாச்சு ரோஹிணி, நான் கேட்ட பணம் ஏன் இன்னும் கொடுக்காம இருக்க? இப்படியே போயிட்டே இருந்தா நான் நேரா மனோஜ்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் என்று மிரட்டுகிறார். எனக்கு என்ன செய்வியோ தெரியாது, சீக்கிரம் பணம் ரெடி பண்ணு என்று தினேஷ் மிரட்டி விட்டு செல்கிறார். இதன் பின்பு நேரா சிட்டியிடம் சென்று அந்த தினேஷ் என்னை ரொம்ப மிரட்டுகிறான், அவனிடம் இருந்து நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்க, அதற்கு மேடம் நான் உங்களுடன் கேட்ட வீடியோ எங்கே என்று கேட்கிறார் சிட்டி. அதற்கு ரோஹிணி, முத்து போனில் நான் தேடி தேடி பார்த்தேன், அந்த வீடியோ இல்லை, ஒருவேளை டெலீட் ஆயிடுச்சா என்று தெரியவில்லை என்கிறார். இதனைத் தொடர்ந்து சிட்டி ரோஹிணியை வைத்து மீனாவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரோஹிணிக்கு உதவி செய்ய முன்வந்தோ, ஆனால் இனி ரோஹிணியால் நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை, எதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து, மேடம் இனிமேலாம் தினேஷை மிரட்ட முடியாது, அப்படி மிரட்டினால் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆகிடும், வேற ஆளை பாருங்க என்கிறார். அது மட்டுமில்லாமல் ரோஹிணி, நான் இதற்கு பணம் கூட தருகிறேன் என்று சொல்லியும் பணம் எல்லாம் வேண்டாம் மேடம், உங்க பிரச்சனை என்னன்னு முழுசா எனக்கு தெரியல, நீங்க முதல்ல இதுக்கு முன்னால என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் சரியா கொடுங்க, போதும், உங்களுடைய பிசினஸ் எனக்கு வேணாம் என நெருக்கடி கொடுக்கிறார் சிட்டி. மறுபக்கம் தினேஷ் தனக்கு ரோஹிணி பணம் கொடுக்காததால் மனோஜுக்கு ஒரு கடிதத்தில், உன் மனைவி ரோஹிணி ஒரு டுபாக்கூர், அவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து ஒரு குழந்தை இருக்கிறது என எழுதி அனுப்புகிறார். இதன் பின்பு என்ன நடக்கிறது என்பதுதான் சிறகடிக்க ஆசையில் அடுத்த கட்ட பரபரப்பு. உங்கள் தின சேவல்.